டாய்லெட் கிளீன் பண்ண இதை மட்டும் தூவி பாருங்க. இந்த பொருளை தூவினா உங்க வீட்டு டாய்லெட்ல அழுக்கு, உப்பு கரை, மஞ்சள் கரை எதுவுமே படியாது. டாய்லெட் 24 மணி நேரமும் பளிச்சுன்னு இருக்குங்க. இதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப் முழுக்க பாத்ரூம் கிளீன் பண்றது பத்தினதுங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சில பொருட்கள் வச்சு நம்மளோட பாத்ரூமை கிளீன் பண்ண போறோம். இது சூப்பரான ரொம்ப சிம்பிளான பாத்ரூம் கிளீனிங் ரொட்டீனுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நான் எந்த விதத்திலையும் ஹார்பிக்கோ சோப் லிக்விட் எதுவுமே கலக்கல. குறிப்பா உங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, வயசானவங்க தனியா இருக்கிறாங்க, கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிளீனிங் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப குயிக்காவும் கிளீன் பண்ற ஒரு மெத்தட. இப்ப நான் இந்த கிளீன் பண்ற ப்ராசஸ்க்கு முதல்ல எடுத்துக்கிறது பல் விளக்குற டூத் பேஸ்ட்டுங்க. நான் ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட நல்லா இது போல கரைச்சி விட்டுருங்க. இதை நம்ம தண்ணியில ஊத்திட்டதுக்கு அப்புறம் கரைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல்லயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டா நான் இந்த கப்புக்கு ஃபுல் கப்புமே தண்ணி எடுத்திருக்கிறேன். மெஷர்மெண்ட் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி கப் நம்ம வச்சிருப்போம். அந்த கப்பு ஃபுல்லா நான் இந்த கோல்கேட் பேஸ்ட் தண்ணியை கரைச்சி எடுத்திருக்கேன். இது ஒரு ஓரமா வச்சுக்கலாங்க. இதை நான் பின்னாடி யூஸ் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இதுக்கு தேவை லெமன் சால்ட். இந்த லெமன் சால்ட் கடையில சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப சுலபமா ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குதுங்க. இது நான் ஒரு சின்ன பாக்கெட் அளவு சேர்த்திருக்கேன். இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய் தான் வந்தது. அடுத்து இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்க்க போறோம். மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதை வெறுமனை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு கண்டெய்னர்ல மாத்தி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மாத்திட்டு இப்ப நம்ம இது கூட சேர்க்க போறது சமையலுக்கு போடக்கூடிய உப்பு தான் சேர்த்திருக்கேன். நீங்க தூள் உப்பு, கல் உப்பு எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. நம்ம சேர்த்திருக்க உப்பு, பேக்கிங் சோடா எல்லாமே நல்ல ஒரு கிருமி நாசினி. இது நம்ம பாத்ரூமை 100% ஜெர்ம் ஃப்ரீயா பாத்துக்கும். அடுத்து நான் எடுத்திருக்கிற ரொம்ப முக்கியமான பொருள் நாப்தலின் பால்ங்க. இந்த நாப்தலின் பால் நம்ம பாத்ரூம் கிளீனிங்ல என்ன வேலை செய்யும்னு யோசிப்பீங்க. இதுவுமே நமக்கு ரொம்பவே ஒரு கிருமி நாசினியா தான் வேலை செய்ய போகுது. அது மட்டும் இல்ல, பாத்ரூம்ல இருக்கிற அந்த கெட்ட வாடையை இது நல்லாவே அப்சார்ப் பண்ணும். இதை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவா நம்ம பாத்ரூம்ல அளவுக்கு அதிகமான கெட்ட வாடை இருந்துகிட்டே இருக்குங்க. கெட்ட வாடை இருக்கிறதுனால நம்ம பாத்ரூம்ல நிறைய பூச்சி பொட்டு வரும். குறிப்பா சில பேர் பாத்ரூம்ல எல்லாம் பூரான் தொல்லை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நான் நாப்தலின் பால் சேர்த்திருக்கேன். இந்த 4 பொருட்களும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற எந்த பாத்திரமும் இதுக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொட்டாங்குச்சி, ஸ்ட்ரான்னு நம்ம டக்குன்னு தூக்கி போடுற பொருள்ல இந்த 4 பொருட்களையும் கலந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து எடுத்துட்டு இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு குடிக்கிற தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்க வேஸ்டான பாட்டில், ஸ்ப்ரே பாட்டில் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த 4 பவுடரையும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 4 பவுடரையும் நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த மாதிரி பாட்டில்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த 1 லிட்டர் பாட்டில்ல நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். அளவுக்கு அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த பாட்டிலுக்கு பாதி அளவு தண்ணி ஃபில் பண்ணாலே போதும். இதை நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் மேல நான் சின்னதா ஓட்டைகள் போட்டு வச்சிருக்கேன். இதையும் நம்ம ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இதையும் நம்ம பின்னாடி தான் பயன்படுத்த போறோம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த 4 பவுடரிங் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த 4 பவுடருமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த 4 பவுடர்ல இந்த லெமன் சால்ட் நம்ம டாய்லெட்ல இருக்கிற இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அழுக்கு, கிருமி எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா போக வைக்குங்க. இது உங்களோட டாய்லெட்ல இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்கிற இடம், பக்கெட் வச்சு அந்த இடம் ஃபுல்லா ரவுண்டா இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்திருக்கும். அந்த இடம்னு எல்லா இடத்துலயும் தூவி விடுங்க. நீங்க தூவி விடும்போதே அந்த இடத்துல ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா அந்த பேக்கிங் சோடாவும் அந்த லெமன் சால்ட்டும் நல்லா ரியாக்ட் ஆகுங்க. இதை நல்லா தூவி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட் தண்ணிய இதுக்கு மேல நம்ம தெளிச்சு விட போறோம். நம்ம ஏன் இதுல பேஸ்ட் தண்ணி சேர்த்திருக்கோம்னா, நம்ம கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் நுரைப்பு தன்மையோட வந்தாதான் நமக்கு கிளீன் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் ஈஸியா எடுத்துக்கிட்டு வரும். நீங்க உங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, கன்சீவ் ஆனவங்க கிளீன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சோப் லிக்விடோ ஷாம்புலாம் யூஸ் பண்ணீங்கன்னா வலிக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதை கிளீன் பண்றதுக்கு நீங்க உட்காந்து பிரஷ் வச்சுலாம் தேய்க்காதீங்க. இந்த மாதிரி பழைய ஒட்டடை கொம்பு வேஸ்டா வச்சிருக்கீங்க, அதுல இருக்கிற அந்த கொம்பு சில நேரம் உடஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கிற ஒட்டடை கொம்பு
இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல இருக்குங்க அதோட பிரிசில்ஸ், அது பயன்படுத்துங்க. இது ரொம்ப அழகா நமக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம நின்ன மேனியே அழகா குனிஞ்சுக்கிட்டு இதை கிளீன் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேர் சிசேரியன் பண்ணவங்க குழந்தையும் வச்சுட்டு பாத்ரூம் கிளீன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உக்காந்தெல்லாம் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டங்க. நீங்க இந்த மாதிரி நின்ன இடத்துல இருந்து உங்களோட டாய்லெட்டை பாத்ரூமை ஈஸியா கிளீன் பண்ணலாம். இது பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரி அந்த செவுத்துல இருக்கிற உப்பு கரை எல்லாத்தையுமே அழகா தேய்ச்சி எடுக்கலாங்க. இதை நம்ம கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். நமக்கு வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடுங்க. எனக்கு வேலை இருந்ததுனால நான் இதை ஊற வைக்கலாம் இல்லைங்க, அப்படியே நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க ஒரு 10 to 15 நிமிஷம் பேஸ்ட் தண்ணி தெளிச்சு லேசா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணலாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நீங்களே பாருங்க, ரொம்ப சுலபமா இந்த பாத்ரூம்ல இருக்கிற அந்த ஃப்ளோரோட அழுக்கு, மஞ்சள் கரை, உப்பு கரை எல்லாமே போயிடுச்சு. நம்மளோட பாத்ரூமும் பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை உங்க பாத்ரூமை கிளீனா வச்சாலே போதுங்க. உங்களோட பாத்ரூம் எப்பயுமே கிளீனா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணும்போது நம்ம பாத்ரூம் நல்லா வாசனையாவும் இருக்கும். யூஸ் பண்ண பேக்கிங் சோடா, நாப்தலின் பால் எல்லாமே நம்மளோட பாத்ரூம்க்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்குங்க. பாத்ரூம் எப்பயுமே நமக்கு கெட்ட வாடை இல்லாம நல்லா நறுமணத்தோடையும் இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, நம்ம வீட்டுல டாய்லெட் எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் ஃபிளஷ் பண்ணுவோம். ஃபிளஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண இந்த தண்ணிய இதுல நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணிய ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இந்த தண்ணியில இருக்கிற நம்ம போட்டிருக்க பேக்கிங் சோடா, லெமன் சால்ட் எல்லாமே நம்மளோட டாய்லெட்டை எப்பயுமே மஞ்சள் கரை படியாம, அழுக்கு படியாம, உப்பு கரை படியாம பாத்துக்கோங்க. நீங்க இதை ஒரு நாளைக்கு 2 to 3 முறை ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இந்த தண்ணி நம்மளோட பாத்ரூமை எப்பயுமே அழுக்கு இல்லாம, கிருமி இல்லாம, பாக்டீரியா இல்லாம, எப்பயுமே கெட்ட வாடை இல்லாம பாத்துக்கும். இந்த தண்ணி நமக்கு குறைஞ்சது 20 to 30 நாள் தாராளமா யூஸ் ஆகுங்க. இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.